எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டக்குன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கோதுமை மாவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்தாச்சு. அது 133 கிராம் ஆகுது. அதில் ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சு. அதுக்கப்புறம் சீனி, வெள்ளை சீனி 111 கிராம் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் அரை கப்பு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை எடுத்து இட்லி சட்டியில் அதை எடுத்து வச்சுருங்க. இட்லி தட்டில் வச்சுட்டு அதை கேஸ் ஸ்டவ்லேயும் பெரிய பர்னரில் மீடியம் சைஸில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இட்லி வைக்கிற மாதிரி வச்சு எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி துண்டாக வெட்டி போட்டு அதை மிக்சியில் தண்ணியே இது ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் துருவலை எடுத்து அந்த இதில் போட்டுருங்க. இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க சீனி இல்லாமல் கூட சாப்பிட்லாம். நன்றி.